guys, welcome back to our GRM Kings. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்டீல் பிரெயின் ராட் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம அட்மின் அப்யூஸில் நிறைய பிரெயின் ராட்ஸ்லாம் எடுத்துட்டோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கொஞ்சம் நம்ம வீடியோவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இன்னும் 60லேருந்து 100 சப்ஸ்கிரைபர் போயிடுவோம். இங்கே பாருங்கள் நிறைய இது இருக்குது. ஆனால் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரீபத் வேறு பண்ணணும். எல்லாமே போகுது. பரவாயில்ல, விடுங்க. போனாலும் திரும்பி நம்ம எடுத்துக்கலாம், பிரச்சனையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் இனிமே பிளாக் ஃப்ரூட் ஸ்டீல் பிரெயின் ராட் கேம் பிளேஸ் மட்டும் வராது. இனிமேல் நிறையா கேம்லாம் வரும், அதெல்லாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே யாரும் பேச இருக்கணுங்க, நம்ம போய் இந்த சிம்பான்சி பனானியை நீங்கள் தூக்குவோம். அட்மின் அப்யூஸில் சும்மா செம்ம பிரெயின் ராட்லாம் கிடச்சிருச்சு கைஸ். நியூ அப்டேட்லாம் வேறு விட்டுட்டாங்க. இல்லைங்க, அது ஐயா சே பேச மூடி தொலைஞ்சிட்டான், விடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு லைவ் வரமாட்டேங்குன்னு சொன்னேன், அது வரமாட்டேங்கி. உங்களுக்கு யாருக்காச்சும் தெரிஞ்சால் சொல்லுங்கள், இல்லாட்டி வேண்டாம். நம்ம இப்போ வீடியோ போட்டே வச்சுக்கலாம், வீடியோ போடாமல் கூட நம்ம வச்சுக்கலாம் நம்ம யூடியூப் சேனலை. நம்ம வீடியோ பார்க்குற எல்லோரும் மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆனில் போட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம 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 கூட ஒரு ஃப்ரெண்டு விளையாட வந்திருப்பான். அவன் வந்து புதுசாக ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான், ஓஜி பிரதர்ஸ் /தமிழ். அந்த சேனலை மறக்காமல் இது சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்மளுக்கு ரீபத்துக்குள்ளே பிரெயின் ராட் இங்கே தான் இருக்குது, நம்ம தூக்கிட்டு போவோம். அப்படியே நம்ம அது என்னது, நம்ம ஃப்ரெண்டோட நம்மளும் கொஞ்சம் ஸ்பீடாக போகணும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தூக்கிட்டு போவோம். என்ன கொஞ்சம் பக்காக்குதே, பேஸ் வேறு ஓப்பன் ஆகிடுச்சு, ஸ்பீடாக போகணும். அடிக்க போடு, தப்பிச்சாச்சு. சரி, இப்போ ரீபத்து ஒன்று நேரம் வந்துருச்சு. ஐயோ கஷ்டமாக இருக்கே, சரி விடுங்க. கடைசியாக எடுத்துக்கலாம். 1 2 3 போடு. ரீபத்து வச்சு எல்லாமே போச்சு. சரி விடுங்க. நம்ம அடுத்து வந்து ஃப்ரிட்ஜு கேமலும் உரங்கத்தீனி அனனசீனியா வாங்குவோம். வேறு ஏதாச்சும் இங்கே இவன் பேஸில் இருந்து தான் தூக்கிட்டு போனோம். வேறு என் பேஸாச்சும் கிடைக்கட்டும், உள்ளே பூந்து தூக்கிட வேண்டியதான். வேறு எவனாச்சும் இருக்கானா, ஒருத்தையாச்சும் மாட்டுங்கடா டே. அதை நம்மக்கிட்ட வேறு காசும் இல்லை. இங்கே பாருங்க, தூக்கிட்டு போட்டு அடிங்க டே. அவனை அடிக்கணும்டா, அதுக்கு ஏன்டா இணைய போட்டு இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கீங்க லூஸ் வேலையில். இங்கே பாருங்க, இதில் இருந்து தான் தூக்கிட்டு போயிருக்காங்க. சரி விடுங்க. இங்கே யாரோ பேஸு இது லாக் ஆகி கிடக்க, விடுங்க. நம்ம பேஸையும் எதுக்கும் பார்த்துக்கணும். உள்ளே ஒன்றுமே இல்லை, பார்த்தும் பிரயோஜனமும் இல்லை. இது வாங்க முடியுமா? ஐயோ, இதுக்கும் காசு தேவை, எல்லாத்துக்கும் காசுன்னா இங்கே யாரும் வந்திருக்காங்க. பேஸில் ஒன்றும் இல்லை. ஐயோ, நல்லதாக ஏதாச்சும் இருந்தால் இருக்கலாம்ல, எதுவுமே இல்லையா. இங்கே டால்ஃபினி பொம்பம்பினி, இது ஏதோ டால்ஃபினினி கிடச்சிருக்கு. சிம்பன்சினி டால்ஃபினினி. ஓகே, இந்த பேஸில் ஏதாச்சும், இந்த பேஸ்னாயா செம்மையாக இருக்குது. என்ன உள்ளே போனால் வெளில போயிருந்தான். நில்லுங்க, யாராச்சும் நல்லதாக வருதான்னு பார்ப்போம். கொஞ்சம் காசு கலெக்ட் பண்ணிக்கலாம். யாரோ இங்கே ஒரு இது வருது, இதுக்கு 3 மில்லியன். ஐயோ, ரீபத்து பண்ணுறதுக்கு முன்னாடி எடுத்துருக்கலாம். இங்கே லாலிலா வெறும் 25 கிட்ட தான். விடுங்க, நம்ம போய் பேச லாக் பண்ணிடலாம். லாக் ஆக மாட்டியா? லாக் ஆகிடுச்சா? ஓகே. செஃப் கடாபரா. ஐயா, ஃப்ரிட்ஜு கேமல் வந்துருச்சு. என்ன வாங்க முடியல, 350Kயா? சே, இந்நேரத்துக்கு நம்மக்கிட்ட மட்டும் அது இருந்துச்சு. அது என்னது, காசு இருந்துச்சுன்னா வாங்கியிருக்கலாம். சரி, வாங்க முடியல, விட்டுங்க, ஃப்ரீயாக விடு. இதை லாலி அவையாச்சும் தூக்குவோம். சே, இவாளும் பேசாமல் விட்டாங்களா? வாங்க,
பேஸை முட்டா விடு. நம்ம பேஸ்க்கே வந்துட்டோம். வேறு ஏதாச்சும் நம்ம கிடைக்கான்னு பார்ப்போம். இங்கே ஏதோ ஒரு பேஸ் இருக்குது. இதுவும் வித்து பேஸ் தான். இது செம்ம பேஸ். இந்த பேஸ்லேருந்தேனா நம்ம தூக்க போகிறோம். ஓகே, என்னதுடா ஏதோ ஒரு நல்ல இதாக வச்சுருக்கான். இதை தூக்கலாமா? இது 2K கிட்ட. அங்கே பாருங்க 200 கீழே அந்த பிரெயின் ராட் இருக்குது. அதை தூக்குனா செம்மதான். அட டேய், ஏன்டா ஊனா வெளில போயிருந்தீங்க? ஒரு பிரெயின் ராட்டியாச்சும் நிம்மதியாக தூக்க விடுங்களாண்டா டேய். சரி விடுங்க. இவன் திரும்ப வந்துட்டான். இவங்ககிட்ட இருந்து எதாச்சும் ஒன்றை தூக்கிட வேண்டியதான். இல்லைங்க போ 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 இங்கே எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் ஏன்டா நம்மளுக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது? ஸோ வந்தாச்சு. இல்லைங்க, இதை தூக்கிட வேண்டியதான். 16K தூக்கிட்டோம். இப்போ மட்டும் வெளில போனால் நம்ம சாட்டை அப்படியே தூக்கிட்டு போயிடலாம். ஆனால் இந்நேரம் மட்டும் வெளில போக மாட்டான். கட்டுப்பாக இருக்கும் அப்படியே. இல்லைங்க, எப்படியாச்சும் ஓடிட வேண்டியதான் எடுத்துகிட்டு. 10 9 8 7 6 5 4 பேஸை ஓப்பன் ஆக போகுது. ஓப்பன் ஆயிடுச்சு. ஓடு 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 ஓடு. எனக்கு மட்டும் ஏன்டா இப்படிடா பண்ணுறீங்க? அவன் மட்டும் தூக்கிட்டு போயிட்டேன். இல்லைங்க, ஏதாச்சும் தூக்கும். நம்மக்குள்ளே தேவனா ஒருத்தன் தூக்குறான். இல்லைங்க, ரீஸ்பான் இல்லை வேண்டாம். அதுவே ஒரு டம்மு. இதுதான். இதை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் பேச வச்சு வேறு. அங்கே யாரும் ஒருத்தங்க ஸ்பான் ஆகிருக்காங்க. ரீசெட் போடு. அங்கே அவன் பேச போய் பார்ப்போம். தம்பி நல்லதாக வச்சுருப்பா, அப்போ தான் என்னையால் தூக்கிட்டு போக முடியும். இது நல்லதா இல்லை மேலேயாச்சும் ஏதாச்சும் ஒன்று வச்சு இதை போடு. இந்த கண்ணை வச்சுக்கோ. அப்படியே இந்த பீர் ஆன்சர் வச்சுக்கிட்டியா செம்மையாக இருக்கும். போடு. பெஞ்சை தூக்கி நம்ம எறிகிறோம். இல்லைங்க, பீர் ஆன்சர் போட்டாச்சு. மேலே என்ன லூஸு வேற திரும்பியும் மூட்டான். சரி விடுங்க. இங்கே பாருங்கள், உரங்கத்தினி. இந்நேரம் மட்டும் காசு இருந்துச்சுன்னா வாங்கிருக்கலாம். காசே இல்லையே. காசை காணும். நம்மக்கிட்ட ஒரு பைசா 62K. இங்கே பொருங்க செம்மையாக ஒன்று இருக்குது. 200K. இதை தூக்கே ஆகணும். நில்ற அடிங்க. எவனும் தூக்கலை. தூக்க விட்டவும் மாட்டிக்கங்க. இது வேற. ஆனால் உன இந்த தேனி பாறை போட்டுருது. இல்லைங்க, வந்தாச்சு. வந்துட்டோம். இந்த ரெயினும் ஃப்ரிட்ஜு கேமல் ஏங்க இது தானேங்க. ஐயா என்ன பக்காகுது. இந்தா தம்பி இதை வச்சுக்கோ. அப்படி இதையும் வச்சுக்கோ. நம்ம ரீபத்து பிரெயின் ராட் இருக்குங்க. நல்லங்க தூக்கிடுவோம். ஃப்ரிட்ஜு கேமல் இது நம்ம ரீபத்து பிரெயின் ராட்டு. தம்பி அடிச்சிடாத. ஐயே உள்ளே வந்துட்டான். ஓடு 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 ஓடு. குச்சி ஓடுவோம். நீ பேச பார்த்துக்கோ தம்பி. நான் இதை மட்டும் தூக்கிட்டு போகிறேன். டக்குன்னு போகணும். யாரும் அடிச்சிடக்கூடாதே. ஐயோ பின்னாடி ஒருத்தன் வரா. விடுங்க. எஸ், நம்ம ஃபைனலி ஃப்ரிட்ஜு கேமலை எடுத்துட்டோம். நம்ம ரீபத்துக்கு தேவையான ஃபஸ்ட்டு பிரெயின் ராட் எடுத்துட்டோம். 2வது பிரெயின் ராட் வேணும். இல்லைங்க, இதை தூக்கி முக்கில் வச்சுக்கலாம். அப்போ தான் எவனும் இது நம்ம அதெல்லாம் எடுக்க மாட்டாங்க. உள்ளே வரணும். அதுக்குள்ளே நான் கேட்டை க்ளோஸ் பண்ணிடுவேன். என்னது வேறு ஏதாச்சும் நல்லதாக இருக்கணுமே. ஒன்றத்தையும் காணும். இங்கே ஒருத்தன் நல்லதாக வச்சுருக்கான். பேஸ் லாக் இவன்ட்டு இருந்து தானே நம்ம தூக்கணும். பாவம் உள்ளே கிடக்கான். இங்கே பாருங்கள், இது நம்ம பிரெயின் ராட்டை தூக்கி வச்சேன். இல்லைங்க, நல்லா காசு எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, நம்மளுக்கு செம்மையாக காசு கிடைக்கி. இந்த ஒரு பிரெயின் ராட்டுக்கு இல்லைன்னா இன்னும் நிறைய வாங்கலாம். இது 3.5 மில்லியன். நம்மக்கிட்ட மில்லியன்லாம் இல்லை, வெறும் K கணக்கில் தான் இருக்குது. என்ன இது? வாங்கியாச்சு. டே அடா போங்கடா. இதையும் வாங்கிட்டானா? வாங்கித்தோல. இல்லை, நம்மளும் காசு எடுத்துகிட்டு வருவோம். போடுங்க. 300K. அது எத்தனை K? 200 கிட்டத்தட்ட தான். அது 200. கைஸ், நம்ம இங்கே நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், நம்மக்கிட்ட காசும் இருக்குது.
அப்போ எனக்கு வாங்க மாட்டேக்கும். ஐயையோ பக்கு கடுப்பேற்றுதே. சே பேஸ் லாக் பண்ணணும். நம்மக்கிட்ட தான் காசும் இருக்குது, அப்போ கொடுத்தா என்ன வாங்கிக்க. சரி விடுங்க, கொடுக்காம தான் போயிட்டாங்க, விட்ருவோம். இங்கே பாருங்கள், எவனோ ஒருத்தன் பேஸ். இதில் ஒன்றுமே இல்லை, பேஸ் தான் கலர் கலராக வச்சுருக்காங்கடே. ஐயோ என்ன இவன் பேஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, உள்ளே பார்த்தா ஒன்றுமே இல்லை. வேறு எவன் பேஸ் ஆச்சு இருக்கான் நல்லதா? இவன் பேஸில் இருந்து தான் இதை தூக்கணும். நம்ம ஜிராஃப் ஃப்ரிட்ஜு கேமரா இப்போ கொஞ்சம் அலர்ட்டாக இருப்பேன். இந்த பொம்பம்பி நிக்ரோஸ் தீனியை வாங்கிட வேண்டியதான். கொஞ்சம் காசு தான், கொஞ்சம் காசு கொடுக்கு. ஓகே வாங்கிடுவோம். உள்ளப்பா. வாங்கியாச்சு. இது யார்? உள்ளே இவட்டிருந்து பிரெயின் ஆட்டத்துக்கும் கேர்ள் கேரக்டரா விடுங்க. அதுக்கு என்ன, அடித்து போட்டு தூக்கிற வேண்டியதான். கொஞ்சம் தள்ளி வெளில போயிடக்கூடாது, அதுதான் முக்கியம். அடிங்க டை. என்ன வாயை வச்சா மட்டும் அதெல்லாம் நடந்துட மாட்டா டை. விடுங்க, நம்மளுக்கு மட்டும் ஏன் தான் இப்படிலாம் பண்ணுறாங்களோ. டை நாங்கள் காசு கலெக்ட் பண்ணிக்கிடுவோம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.